இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்தே வர அந்த புள்ளியிலேருந்து இப்போ தாவேக்காவோட இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இன்னொரு அதிருப்தியாளர் செங்கோட்டை நாங்கள் இணைஞ்சிட்டாரு. நீங்கள் ஒரு கூட்டணி அங்கே வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? யார் கூட எப்போ முடிவு எடுப்பீங்க தாவேக்கா கூட? அது காலம் தான் பதில் சொல்லுங்க. காலம் டிசம்பர் மாதம் அண்ணன் தானே. அண்ணன் எங்களுக்கு கூட்டத்திலே நாங்கள் சொல்லிட்டோம். மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் அந்த பொறுப்பை வந்து அண்ணன் ஒப்படைச்சாச்சு. அவர் தொண்டர்களின் எதிர்காலம் சார், அவரோட எதிர்காலத்தை என்னைக்குமே பார்க்க மாட்டார். தொண்டர்களின் எதிர்காலம் என்னங்கிறத கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அந்த கணக்கு எப்படியா இருக்கட்டும். தனி நபராக இருந்தா தனிநபராக அதிமுகவினோட அதிருப்தியாளர் அணியோட ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் என்ற ஒரு இதோட இருந்தா இந்த மக்களவைத் தேர்தல் இந்த தேர்தல்களில் சீட் ஒதுக்கீட்டில் ஒரு சிக்கல் ஏற்படுது. அது மக்களவைத் தேர்தலே பார்த்தோம். கமலாலயத்தில் போய் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் போய் அங்கே போய் இருந்தாங்க. கடைசி வரை உங்களுக்கு சீட்டே அறிவிக்கல. இல்லை சார், அதாவது சீட்டு அறிவிக்கலன்னு இல்லை. அந்த காலகட்டம் வந்து பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு பி டீமா செயல்படுத்த வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு அறியாத ஒரு சூழ்நிலை. பி டீமா யாரு? அதாவது சின்னத்தை கொடுத்து இப்போ அன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு 15 சீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அவர் 15 சீட்டுக்கு ஆளை விட்டுருந்தாருன்னா ரெட்டையில சின்னத்துல நிக்கணும். அது ஓகே. அந்த சின்னத்தை முடக்காம பாஜக என்ன பண்ணுச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியை சிறுபான்மையினருக்கு சாதகமா பேச விட்டு அதுல ஒரு 10 சீட்டை ஏதாவது அடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஒரு 10 சீட்டை கொண்டு வந்துட்டோம்னா ஒரு 20 சீட்டை வச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஆண்டலான்னு ஒரு தப்பான கணக்கு போட்டு பாஜகவை உருவாக்கி விட்டாங்க. அதுதான் வந்து அது இவங்களுக்கு அறியாமல் புரியாமல் இருந்தாங்களா என்னவோ தெரியாது. அதனால இவங்க இல்லை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து அதில் உஷாராயிடணும்னு நினச்சிக்கிட்டு அண்ணன் வேற யாரையும் நம்ம விட்டு பாதிக்க கூடாதுனாலதான் இவர் ராமநாதபுரத்துலேயும் அவர் அதை நின்றுக்கணும். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. இல்லாமல் யாரும் வந்து ஏன்னா இல்லாம ஒருத்தரை வந்து மோடியை ஏற்று வாக்கு கேட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமியை கொண்டு வந்து நேராக யார் தயவும் இல்லாமல் என்டிஏக்கு தலைவர் ஆக்குறீங்கன்னா 2024 தமிழக முதல்வர் அவர் ஸ்டாலின் சொன்னது போல இவருக்கு பி டீமா தானே செயல்பட்டு இருக்காரு. நீங்க பாஜகவோட பி டீமா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருந்துகிட்டு நெத்தியில ஊதி அடிச்சு குல்லாவை போட்டு சீனை போட்டாரு. அந்த 19% ஓட்டு தான் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமை மிக்க தலைவர்கள் கிடைச்ச ஓட்டுன்னு நினைக்கிறாங்க. இல்ல மோடி வரக்கூடாதுங்கிற எதிர்ப்பலையில கிடைச்ச ஓட்டு. அந்த ஓட்டை நீங்க இப்ப எப்படி கொண்டு வந்து பாஜக கூட கூட்டணி வச்சா அந்த 19% ஓட்டு கிடைக்குமா? அதை யாராவது சிந்திக்கிறாங்களா? சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே ஓட்டு ஓட் பேங்க் மாறிடும் நினைக்கிறீங்களா? 20% ஓட்டு மாறிடுங்களா? ரெட்டலைக்கு உள்ள ஓட் பேங்க் மாறும் சார். மொத்தம் இருக்கிற ஓட்லயே 55 லட்சமா தான் சார் ஓட்டே போட்டிருக்காங்க. கட்சிக்கார ஓட்டே 55 லட்சம் தான் இருக்கு. எம்பி எலெக்ஷன்ல எங்க இடத்துல அம்மா இருக்கும்போது 2014 அம்மா தனிச்சு நின்று 1.25 லட்சம் ஓட்டு இருந்த இடத்துல 6 தொகுதிக்கு இப்போ வெறும் 43,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க 6 தொகுதிக்கு. அது அப்புறம் கட்சி இதுக்கெல்லாம் இப்போ பாதி மேல எல்லாம் திமுக பக்கமும் தாவேகா பக்கமும் திரும்பிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்போ அதிமுக ஒருங்கிணைக்கும் முயற்சியில் பாஜக மீண்டும் ஈடுபட்டு சார். அதிமுக ஒருங்கிணைக்கணும்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் செல்லும் சொன்னாலே முடிஞ்சு போச்சு. அதிமுக ஒருங்கிணைஞ்சு அதுக்கு தான் முதல் கட்டமா பேசியிருப்பாங்களா சார்? அதான் அண்ணன் சொல்லியிருக்கலாம். அண்ணன் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒற்றை நபர் ஏன் நீங்க இது கை தூக்கிட்டு இருக்கிறீங்க? அதே 2026 வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி செல்லும் சொல்லுங்க. இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அவர் ரிசைன் பண்ணிட்டு போனதுனால அந்த இடத்துல ஒருத்தரை கொண்டு வந்து நியமிக்கிறதுக்கு ஒருங்கிணைப்பாளருக்கு தகுதி இருக்குன்னு ஒரு தேர்தல் ஆணையத்தில் அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அடுத்தாலே உடனே எல்லா கட்சியும் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிருவாங்களே. எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைஞ்சிருவாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அந்த வாய்ப்பு தான் இருக்கு. அந்த வாய்ப்பு இல்லாம நீங்க ஒருங்கிணைக்கணும்னு சொன்னா ஒருங்கிணைக்கிறது கஷ்டம். இல்லனா என்னன்னா ஒருங்கிணைக்கலாம் என்ன பண்ணுவீங்க? ஒருங்கிணைக்கலாம் என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஓரளவு இந்த கூட்டத்துல எனக்கு தெரிஞ்சு ஒருங்கிணைக்கணும்னா இதான் ஒருங்கிணைக்கிறது. ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பாஜக பண்ணலன்னா அண்ணன் தேர்தல் வியூகத்துல அவருடைய சட்ட போராட்டத்தின் மூலமாக தேர்தல் ஆணையத்தில் தன்னுடைய இரட்டை இலை சின்னத்துக்கு உரிமை கோருவார். உரிமை கோரும்போது சின்னம் முடக்கப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அந்த பாவத்துக்கு ஆளாகிறதுக்கும் அந்த செயலுக்கு உருவாக்குறதும் எடப்பாடி பழனிசாமியோட ஆணவம். அண்ணன் இல்ல. ஏன்னா அண்ணன் எந்த சூழ்நிலை வேணாலும் எந்த நிபந்தனை இல்லாமல் கூட நம்ம வந்து பேசலாம்ங்கிறது கூட சொன்னாரு. ஒண்ணு அது, இன்னொன்னு கூட்டணி யார் கூட நிப்பார்? தனியா நின்றுவாரா? அது வந்து அதுக்கு போறதா சார் பாப்பாரு. அது கூட்டணிக்கு அண்ணன் இலை முடக்கு இரட்டை சின்னம் முடக்குவது மற்ற பிரச்சனை வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நடக்கும் சார். அண்ணன் என்ன முடிவு பொறுத்த வரைக்கும்
சின்னத்தை அதாவது தன்னுடைய முடக்க மாட்டாரு. கட்சிக்காக அதாவது சின்னத்தை முடக்கணுங்கிறது அவர் 100% அந்த எண்ணம் கிடையாது. அதனால தான் எடப்பாடிக்கிட்டே சரிப்பா நீ நின்னுப்பான்னு சொல்லிட்டு போய் நின்னாரு. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துக்கான தேர்தல். இதையும் விட்டு கொடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு சின்னத்தை காணாமலே கட்சியே வந்து முடக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரமே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கி கொடுக்க இவர் வந்து அதில் இருக்க முடியாது. அதை காப்பாற்றுறதுக்காக தான் இவர் பயன்படுறார். அதனால அவர் வந்து அடுத்த வியூகத்தை எடுப்பார். ரெட்டைலை சின்னத்தை முடக்கணும்னா அது முடக்க வேண்டிய கட்டாயம் உருவாகுச்சுன்னா முடக்கி வச்சுக்கிட்டு நீயும் சுயேட்சையில் நின்று நானும் சுயேட்சையில் நிற்க யார் வெற்றி பெற்று அதிகமான வாக்குகள் போடுறாங்களோ அவர் யார் கூட கூட்டணிக்கு போறாரோ இவர் யார் கூட கூட்டணிக்கு போறாரோ அது ஒரு முடிவு எடுக்கட்டும். ரெண்டு பேருமே சேர்ந்து பாஜக தலைமையிலேயே 2 பேரும் முடிவு எடுக்க போறீங்களா? அதெல்லாம் அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுப்பார். நம்ம சொல்ல முடியாது. அது வந்து தலைவர் தொண்டர்கள் கட்டுப்பட்டு ஆகணும். நீங்க அது ஓபிஎஸ்க்கு தொண்டர்களுக்கு கட்டுப்பட்டவர் தான். இருந்தாலும் ஒரு அனுமானமா ஒரு கேள்வி இதுவரை வந்து பொதுவாக கருதப்பட்டது நிறைவான கேள்வி. ஓபிஎஸ் அணி டிடிவி அணி இவை வந்து தாவேக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு 1. வாய்ப்பு 2 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து அது பாஜகவுக்கான அந்த தொகுதி ஒதுக்கீட்டில் இவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டையும் பெற்று வருவது. 3வது நீங்கள் கூறுவது போல அதிமுக ஒரு அணி நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்று தனித்து நிற்பது. இந்த 3ல் எதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறீங்க சார்? நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி அப்படியே ஆம்லேட்டை திருப்பி போட்டு திருப்பி கேட்குறீங்க. எப்படியோ என் வாயில் இருந்து 3ல் எது வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. காலம் கனியட்டும், பொறுத்திருந்து பாருங்கள். இது ஓபிஎஸ் சொல்றது, நீங்க சொல்லுங்க. அதான் சொல்றேன், காலம் கனியட்டும். உங்களுக்கு நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில சொல்ல போனா சொல்லுங்க. என்னோட தனிப்பட்ட முறையில சொல்ல போனா நம்ம திமுகவை களத்துல எதிர்க்கிற சக்தியோட தான் நம்ம இருக்கணும். அந்த திமுகவை களத்துல எதிர்க்கிற சக்தியா இருக்கிறதுல என்டிஏ கூட்டணி இல்லை. இன்றைய சூழ்நிலை மக்களால் அது புறக்கணிக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி வைத்ததுனால மக்களும் தொண்டர்களும் அதை ஏத்துக்கிற மனநிலையில இல்ல. அந்த என்டிஏ கூட்டணி அந்த கூட்டணி ஆட்சியில பங்கு கொடுப்பேன். எடப்பாடி பழனிசாமி இந்த அமித்ஷா வர்றது, இந்த இவர் வந்து எடப்பாடி முதல்வருங்கிறது, அவர் அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி அதாவது என்டிஏ கூட்டணி தான் முதல்வர் வருவாங்க, ஆட்சிக்கு வரும்னு மாத்தி மாத்தி பேசுறது, அதெல்லாம் வந்து மக்களும் தொண்டர்களும் விருப்பப்படல. என்னோட இதுல அதனால அடுத்தது என்ன வியூகம்னா அது தாவேகா தான் எதிர்ப்பா இருக்கிறாங்க. இது வந்து தொண்டர்களோட இதெல்லாம் அண்ணன் ஆலோசிச்சு முடிவெடுத்து 15ஆம் தேதிக்கு மேல அவர் தொண்டர்களோடையும் மக்களோடைய உள்ள கருத்துக்களை எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு அவர் ஒரு முடிவு. 15ஆம் தேதி கூட்டம் ஒத்தி வைக்கப்படல. டிசம்பர் 15 கூட்டம் இல்ல அது ஒரு வேளை 15ஆம் தேதி இருக்கலாம். கிறிஸ்மஸ் எல்லாம் வருது, நீங்க தெரியும் நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க. ஒருவேளை அந்த டைம் வர முடியாது, கொஞ்சம் டைம் வைங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாள் கூட தள்ளி போகலாம். ஆனா 15ஆம் தேதிக்கு மேல அவர் ஒரு நல்ல முடிவு எடுத்துருவாரு. அது வெளியில வர்றதுக்கு டெலிவரி காலம் கொஞ்சம் டிலே ஆகலாம். அதுக்காக உடனே 15ஆம் தேதி சொல்றாரு செய்யல, இப்படி எல்லாம் வந்து அடுத்தாலே நீங்க வந்து புகழாரம் போட்டுறாங்க. ஏன்னா ஒரு தலைவரை உருவாக்குறது நம்மளோட பேச்சு காரியங்கள் தான். ஒரு தலைவரை வீழ்ச்சியில கொண்டு போறதும் நம்ம ஒரு 4 பேர் சூழ்ந்திருந்து பேசுறது தான். அதனாலதான் சில தொலைக்காட்சிகள்ல போகும்போது நாங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது. ஒருத்தர் பத்திரிகையாளர், ஒருத்தர் நீங்க இன்னும் பார்க்க போனீங்கன்னா இந்த சாட்டை சவுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை கூடி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு உனக்கு தெரியுமாமா அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவியுமா? ஆமா. அப்ப எங்களுக்கு வயிறு எரியும். அந்த மாதிரி ஒரு கோபத்துக்குள்ள இவரை உள்ள கொண்டு போய் போட்டு சரிதாங்கிற மாதிரி எங்களுக்கு தோணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை பண்ணும்போது ஒரு தலைவர்களை வசப்படுறது அது வளர்ச்சிக்கு ஆகாதுங்கிறதுனால தான் நான் சொல்றேன். மற்றபடி நீங்க பேசுங்க, அவர்கிட்ட அவர் ஸ்பீடு இல்ல, அது அது அவரை பார்த்துக்கிடுவாரு. அது என்ன செய்தாலும் அவர் அந்த அமைதி பேரறிஞர்னு சொல்லிட்டேன். அது இல்லாமல் அவரை வந்து வசப்பாடி நம்ம வந்து பண்ணும்போது அவருக்கு பின்னாடி பல 1000 தொண்டர்கள் இருக்காங்க, எதிர்பார்த்து இருக்காங்க. ஒரு தலைவன் உருவாகி வர்றது பெரிய விஷயம். அதை உருவாக்கப்பட்டது புரட்சி தலைவி அம்மா. அந்த தலைவரை நம்ம வசப்பாடி திரும்பி கீழே இறக்குனா அது எல்லாருக்குமே அவமானங்களும் கஷ்டங்களும் உருவாக்கி கொடுத்துருங்கிறதுனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் எதிர்காலம் 2026 இருந்து சூடு பிடிக்கும். கழகம் வந்து வெற்றி பெறதுக்காக அரும்பாடுபடுவார். தமிழகத்தில் ஒரு மாற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்.